إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பாளனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருநெல்வேலி மேலப்பாளையம் மஸ்ஜிது திபியான் கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற மதரசத்து தாரிக் மதரசாவினுடைய 13வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தோடு நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி சிந்திக்கவும் பேசவும் நாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறோம். அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் குழந்தைகள் மிகச்சிறப்பாக உரை நிகழ்த்தினார்கள். நிறைய புதிய செய்திகளை மக்களுக்கு சொன்னார்கள். இந்த கேள்வி பதிலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் எங்கேயும் அதை பார்த்ததில்லை. பொதுவாக பயான் பண்ணுவாங்க, ஆங்கிலத்தில் பயான்லாம் கூட இருக்குது. ஆங்கிலம், உருது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, பல மொழிகளில் பயான், பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மக்களிடம் கேள்வி கேட்டு மக்களிடமிருந்து பதில்களை கொண்டு வருகிற மாதிரியான அமைப்பில் உருவாக்கப்பட்டிருந்த அந்த நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நன்றாக சிறப்பாகவே இருந்தது. பொதுவாகவே மக்தப் மதரசாக்களில் ஒரு ஜுஸு மனப்பாடம் செய்வதே சிரமம் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போது நான் பட்டியல் லிஸ்டெல்லாம் வாங்கி பார்த்தேன். 3 ஜுஸு வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் மக்தப் மதரசாவில் ஹாஃபில்களை உருவாக்கி விடுவார்கள் போல தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை எல்லோருக்கும் தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ், குழந்தைகள் மிகச் சிறப்பாக கிராத் ஓதினார்கள், துஆக்களை ஒப்பித்தார்கள், பயான் செய்தார்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். பல்வேறு கோணங்களில் பல்வேறு செய்திகள் மக்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு உரையாகத்தான் நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு சத்திய பாதையில் நமது சந்ததிகள். நமது சந்ததிகளை சத்திய பாதையில் நல்லவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, அல்லாஹ்வின் அன்பை பெறுகிற மக்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசையும் கனவும் லட்சியமும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. பெற்றோர்கள் அதிகமாக யாரை பற்றி யோசிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள் என்றால் தங்கள் பிள்ளைகளை பற்றித்தான், தங்களுடைய வருங்கால சந்ததிகளை பற்றித்தான். ஒவ்வொரு நேரமும் தொழுது முடிந்த பின்னால் அல்லாஹ்விடம் கையேந்தி நாம் அதிகமாக யாருக்கு பிரார்த்திக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான், நமது குழந்தைகளுக்காக, நமது வருங்கால தலைமுறைக்காக, அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழலை கவனித்து பார்த்தால் நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்ப்பது, அவர்களுக்கு எப்படி நல்ல விஷயங்களை கற்றுத்தருவது, அவர்களை மார்க்க அடிப்படையில் எப்படி உருவாக்குவது, இவையெல்லாம் ஒரு பெரும் சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைமுறைகள் தோன்றியிருந்தாலும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விசித்திரமான தலைமுறை இப்போது இருக்கிறார்கள். 90களிலோ 80களிலோ 70களிலோ அதற்கு முன்னாலோ வேறு எப்போதும் நாம் யோசித்ததே இல்லை, கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஒரு விசித்திரமான தலைமுறை இப்போது இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எதை விரும்புகிறார்கள், எதை வெறுக்கிறார்கள், அவர்களுக்கு ஏன் இது பிடித்திருக்கிறது என்று நமக்கு புரியவில்லை. நமது பிள்ளைகளுடைய மனநிலை என்ன, அவர்களுடைய விருப்பம் என்ன என்றே புரியாமல் தான் நமது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது.
என் பையனுக்கு ஏன் இது பிடிச்சிருக்குன்னு அம்மாவுக்கு பல வருஷமா புரியல. அவன் அப்புறம் திருத்தலாம், முதல்ல அவன் தலைமுடி என்ன நம்மளால திருத்த முடியல, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். முடி வெட்டிட்டு வர்றான். எப்படி வெட்டிட்டு வர்றான்னா, நமக்கு என்ன தோணுதுன்னா, இவன் நிஜமா முடி வெட்டினானா இல்லை சும்மா கடைவீதி வாசல் வரைக்கும் போய் சலூன்காரன் சௌக்கியமானு கேட்டுட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா தலைமுடி அப்படியே இருக்கு. அம்மா பார்த்துட்டு இப்படி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. முடி வெட்டினியாரா? ஆமாம்மா. நிஜமா முடி வெட்டினியா? ஆமாம்மா. அப்படியே இருக்கு. அது கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். வலது பக்கம் இடது பக்கம் பின்னாடி எல்லாம் சுத்தி எடுத்திருக்கு, நடுவில் மட்டும் கொஞ்சோண்டு முடி இருக்கு. நம்ம டக்குன்னு பார்க்கும்போது இது அந்த அம்மாவுக்கு வந்து அடையாளம் தெரியல. என் பையனா இது பார்க்குது, என் பையனா? பெற்றெடுத்த தாய் தந்தைக்கே தன் மகன் அடையாளம் தெரியாத அளவிற்கு ஒரு விசித்திரமான சிகை அலங்காரத்தை இன்றைய தலைமுறை விரும்புகிறார்கள். ஆண்கள் கூந்தல் வளர்த்தான் நல்லா இருக்காதுங்க, பார்க்க சகிக்காது. இவன் ஒன்சீர் கூந்தல் வளர்க்குறான், கேட்டா புள்ளிங்கோ ஸ்டைலுங்கிறான். இப்போ புள்ளிங்கோ ஸ்டைல்லாம் பழங்காலம் ஆயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட் யாருமா? பிடிஎஸ் பாய்ஸா, அது போய்கிட்டு இருக்கு. கார்ட்டூன்களை விரும்பி பார்க்கிறார்கள், அதன் மீது அதீத வெறித்தனமான ஒரு பாசம் வைத்திருக்கிறார்கள். கார்ட்டூன்களில் வருகிற கேரக்டர்கள் செய்வதை போல இவர்கள் செய்ய ஆசைப்படுகிறார்கள். அவர்களைப் போல உடை உடுத்த ஆசைப்படுகிறார்கள். உடை கலாச்சாரம் என்பது காலம் காலமாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது போல இதுவரைக்கும் உடை கலாச்சாரம் வந்ததே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு கிழிந்த ஆடைகளை ஒரு காலத்தில் யாசகர்கள், வறுமையில் இருப்பவர்கள், ஏழைகள் உடுத்தினார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது இருக்கிற தலைமுறையோ கிழிந்த ஆடைகளை அதிகம் விரும்புகிறார்கள். அம்மாவுக்கு பாவமா இருக்கு, என் பையன் இப்படி முசாபரமான மோசமான ட்ரெஸ் போட்டிருக்கானே. கஷ்டப்பட்டு பெருநாளைக்கு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாளுங்க பெருநாள் தொழுது முடிச்சுட்டு திடலை விட்டு வெளியே வரும்போது நம்ம பள்ளிக்கு அதிகமாக தொலை வர்ற ஒரு பையன் ட்ரெஸ் போட்டிருக்கிறான். முட்டியில் கிழிஞ்சிருக்கு, காலில் கிழிஞ்சிருக்கு, தொடையில் கிழிஞ்சிருக்கு, 4 இடத்துல ஒட்டு போட்டிருக்கு. எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமாக போச்சு. தம்பிங்க வாங்க, ரொம்ப வறுமையில் இருப்பீங்க போல இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா யார்ட்டையாவது சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல ஃபேண்ட்டை வாங்கி கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் அப்படி மேலுங்களும் பார்த்தான். என்ன அலிம்சா இப்படி சொல்லிட்டீங்க, நல்ல ஃபேண்ட் 400 ரூபா, கிழிஞ்ச ஃபேண்ட் 800 ரூபா தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஃபேண்ட் 400 ரூபா, கிழிஞ்ச ஃபேண்ட் 800 ரூபாயாமா. அப்ப அதிக விலை கொடுத்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரில் எதை வேண்டுமானாலும் இளைஞர்கள் விரும்புகிறார்கள். தாய் தந்தைக்கு புரியவே இல்லை, இவன் ஏன் இதை பார்க்கிறான், இதை ஏன் விரும்புகிறான், இந்த ஆடை ஏன் என் மகனுக்கு பிடித்திருக்கிறது. ஓட்டுதான் இருக்கிறான். ஆனால் வந்து தொண்டை அவதான் அனுதான் விற்கிறாங்க. மானிட்டர் இருந்தால் கொஞ்சம் சவுண்ட், நம்ம சவுண்ட் கொஞ்சம் குறைக்கலாம். மேடையில் கேட்கலாம். மானிட்டர் வைக்கணுமா? காலன் மைக் இருந்தா காலன் மைக் இருக்கா? அதை செட் பண்ண வரைக்கும் நான் கையில் வச்சுக்கிறேன். சரி, நீங்கள் அதை பாருங்க. காலர் மைக் இருக்கா? இன்றைய தலைமுறையினுடைய விருப்பங்கள் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது. அதை விட ஆச்சரியம் என்னவென்றால் அவருடைய யோசிக்கும் திறன், ஒவ்வொன்றையும் அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பது உள்ளபடி ஆச்சரியம் தான். 90கள் காலகட்டத்தில் 80கள் காலகட்டத்தில் நாம் குழந்தைகளாக இருந்தபோது இருந்ததை விட இப்போது நம்முடைய பிள்ளைகள் உள்ளபடியே உண்மையை சொல்ல வேண்டும், அதிகமாக யோசிக்கிறார்கள். எதையுமே தைரியமாக பேசுகிற தலைமுறையாக இந்த தலைமுறை இருக்கிறது. யாருக்குமே வராத சிந்தனை எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு வருகிறது. ஒரு நாள் மக்தப் மதரசாவில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு வரலாறு, ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. 40 ஆண்டு காலமாக அவர்கள் இஷாவுக்கு
செய்த ஒழுவோடு ஃபஜ்ர் தொழுகை தொழுதார்கள் என்று ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அது உண்மையல்ல, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதை. அபூ ஹனீஃபா இமாம் அவர்களால் மட்டுமல்ல, எந்த மனிதனாலும் அப்படி இருக்க முடியாது. இஸ்லாமிய அடிப்படையில் அது தவறும் கூட. 40 ஆண்டு காலமாக இஷாவுக்கு செய்த ஒழுவோடு ஃபஜ்ரை தொழுதார்கள் என்று ஒரு பொய்யான ஒரு கதை. இப்படி கதை இருக்கிறது என்று நான் மாணவர்களுக்கு பாடத்தை விலைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2 மாணவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 2 மாணவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பையன்கிட்ட கேட்குறான், அது எப்போ 40 வருஷமா சுச்சா போகாமல் கக்கா போகாமல் இருக்க முடியும் நீ இவன் கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், ஹக்கீஸ் போட்டிருப்பாரா. எதுங்க ஹக்கீஸ் போட்டிருப்பாரான். யாருக்குமே இப்படிலாம் தோணுனதே இல்லை, இவனுக்கு தோணுது. என்ன தம்பி பேசிக்கிட்டீங்கன்னா இதை பேசிக்கிட்டோம் தைரியமாக சொல்கிறாங்க. அப்போ எல்லாவற்றையுமே மாணவர்கள் யோசிக்கிறார்கள், பரீட்சித்து பார்க்கிறார்கள். யாருக்கும் அஞ்சுகிற தலைமுறை அல்ல இப்போது இருக்கிற தலைமுறை. நாம் நம்முடைய ஆசிரியரிடம் கேள்வி கேட்க பயந்தோம். ஆனால் இப்போது இருக்கிற தலைமுறையோ தோன்றுகிற அனைத்தையும் தைரியமாக பேசுகிற, கேள்வி கேட்கிற ஒரு தலைமுறையாக இன்று இருக்கிற தலைமுறை இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு துவா பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். சாப்பிடும்போது ஓதும் துவா, சாப்பிட்டு முடித்த பிறகு ஓதும் துவா, வீட்டுக்குள்ளே போகும்போது என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் துவாக்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்கிற போது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது ஓதும் துவா அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க, நீ சொல்லுங்க குழந்தைங்க சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க. இந்த துவா தான் எல்லா குழந்தைகளும் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு பையன் மட்டும் அந்த பக்கம் திரும்பி சத்தமாக சொல்கிறான், டாட்டா பாய் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும் அப்படிங்கிறான். இதை வீட்டை விட்டு வெளியே போகும்போது டாட்டா பாய் பாய் சொல்லணுமா. இதை பதிலை நான் என்னுடைய ஆசிரியர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா தோல் உறிஞ்சிருக்கும். நான் நம்முடைய ஆசிரியரிடம் இதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. ஆனால் இப்போது இருக்கிற தலைமுறைக்கு ஒரு அதீத தைரிய மனநிலை இருக்கிறது. எல்லாவற்றையுமே யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், ஏன் எதற்கென்று கேள்வி கேட்கிறார்கள், சொல்ல போனால் பரீட்சித்து பார்க்கிறார்கள். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துறான் நம்ம பையன். ஒரு நாள் பசங்களுக்கு இமாமத்து பயிற்சி பள்ளிவாசலில் கொடுத்தோம். எப்படி பாங்க சொல்கிறது, எப்படி தொழுகிறது, தொழுகை முறை என்ன, எப்படி தொலை வைக்கிறது, உழுப்பு முறிச்சிட்டா என்ன செய்கிறது, தைமும் தண்ணி கிடைக்காட்டி தைமும் எப்படி பண்ணுறது, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு நாள் ஜனாசா தொழுகை முறை சொல்லிக் கொடுத்தோம். ஜனாசா தொழுகை முறை இறந்து போனோடனே தொழுகிறதுங்க. யாராவது இறந்தா தானே தொழுக முடியும். இவனை என்ன பண்ணிட்டானுங்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. எதை? ஜனாசா தொழுகையை. என்ன பண்ணிட்டானுன்னா, பள்ளிவாசல் ஒரு வயசான நன்னத்தை ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு வந்திருக்காரு. நேராக போய் அவருக்கு நேராக நின்ட்டானுங்க. நின்று ஒருத்தன் அறிவிப்பு செய்யறான், நன்னத்தை ஆண் மையத்தாக இருப்பதால் அவருக்கு தலைமாட்டுக்கு நேராக நிற்க வேண்டும். இவன் அறிவிப்பு செய்யறான். 4 பேர் நின்ட்டானுங்க. அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டுருக்கானுங்க. அரை தூக்கத்தில் நன்னத்தை பாதி கண்ணை திறந்து என்னடா பண்ணுறீங்கன்னு இருக்காரு. பேசாம படுங்க நினைத்தான் இருக்கானுங்க. மறுபடியும் 2வது தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொன்னானுங்கல்ல, ஏய் என்னடா பண்றீங்க, பேசாம படு நினைத்தா ஜனாசா தொழுதுட்டு பண்ணிட்டானுங்க. அவர் நெஞ்ச பிடிச்சிட்டார். எல்லாவே ரஹ்மானு அலிம்ஷாக்கு போன் அடிச்சார். அலிம்ஷா உசுரோட இருக்கும்போதே ஜனாசா தொழு வச்சுட்டானுங்க, எதுவும் பிரச்சனை ஆயிருமா, மலக்கு மூத்தி எதுவும் வந்துருவாரா, பயமா இருக்குன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்க தெரியாமல் செஞ்சது எல்லாம் மன்னிச்சுனா விடுங்கன்னு அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டோம். அப்ப இன்றைக்கு இருக்கிற தலைமுறை கொஞ்சம் விசித்திரமான தலைமுறை. எல்லாவற்றையுமே சிந்தித்து பார்க்கிறார்கள், பரீட்சித்து பார்க்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், யோசிக்கிறார்கள். ரமலானின் சிறப்புகள் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது, இதாஜா ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது. வசுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பையன் சாதாரணமாக கேட்கிறான், உஸ்தாத் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விட்டால் பிறகு ரமலானில் ஏன் பாவம் நடைபெறுகிறது? டக்குன்னு கேட்டான். அப்புறம் அந்த பையனுக்கு விளக்கம் சொன்னோன்னு வைங்க. அதாவது ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டாலும் ஷைத்தானியே கெடுத்த பெரிய ஷைத்தான் நம்மோட தான் இருக்கிறான். அதாவதுங்க எல்லாரையும் ஷைத்தான் கெடுத்தான்னா ஷைத்தான் யார் கெடுத்தா இல்லையா? உங்களை என்ன எல்லாரும் யாருக்கு கெடுக்கிறான்? ஷைத்தான். ஷைத்தான் யாருங்க கெடுத்தா? நஃப்ஸ், மனம், மனோ இச்சை. அப்ப ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டாலும் கூட ஷைத்தானை கெடுத்த பெரிய ஷைத்தான் நம்மோடு தானே இருக்கிறான். அதனால் அந்த மனம்தான் திரும்ப பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது. விளக்கத்தை சொல்லியாச்சு. அதில் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, குழந்தைகள் யோசிக்கிறார்கள், எல்லாவற்றையும் பரிசித்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை தலையாட்டுகிற தலைமுறை அல்ல, எல்லாவற்றையும் யோசிக்கிற தலைமுறை, கேள்வி கேட்கிற தலைமுறை, தைரியமாக பேசுகிற தலைமுறை. இவர்களுக்கு வழிகாட்டுவது என்பது உள்ளபடியே கொஞ்சம் சிரமம் தான்.
ஏனென்றால் நாம் எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுகிற, கேள்வி கேட்கிற, யோசிக்கிற மனநிலையில் இருக்கிற இவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் ரசூலுடைய அச்சத்தை மனதில் விதைத்து இஸ்லாமிய அடிப்படையில் அவர்களை உருவாக்குவது என்பது உள்ளபடியே ஒரு பெரும் சவாலான ஒரு காரியம்தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடிப்படையான உண்மை இருக்கிறது. இந்த குழந்தைகள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதங்கள். பெற்றோர்கள் முதலில் அதை உணர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நம்பி நம்முடைய பொறுப்பில் நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்றால் உண்மையில் அவர்கள் சாலிகான பிள்ளைகள் தான். நம்முடைய வளர்ப்பு முறைதான், நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்திகள் தான், நாம் அவர்களை உருவாக்குகிற விதம் தான் அவர்களை நல்லவர்களாகவோ தீயவர்களாகவோ மாற்றுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இஸ்லாமிய அடிப்படையில் முஸ்லிம்களாக நல்லவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அபவாகு, அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி, யகூதியாக மாற்றுகிறார்கள், வயுமஜ்ஜிசானிஹி, மஜூசியாக மாற்றுகிறார்கள், வயுனஸ்ஸிரானிஹி, கிறிஸ்தவராக மாற்றுகிறார்கள். மார்க்கத்தை தீர்மானிப்பது, ஒழுக்கத்தை தீர்மானிப்பது, எதிர்காலத்தை தீர்மானிப்பது யார்? பெற்றோர்கள். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதிர்காலத்தை உருவாக்குவது, தீர்மானிப்பது, அவர்களை நல்லவர்களாகவோ தீயவர்களாக உருவாக்குவது பெற்றோர்களின் கையில் இருக்கிறது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், நாங்கள் என்னங்க பண்ணோம், ஒரு பிள்ளையை பற்றி வளர்க்கறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் உன்னா பழைய தூக்கி எங்கள் மேலே போட்டிங்கன்னா தவறென்றே தெரியாமல் பெற்றோர்கள் செய்கிற சில தவறுகள். மக்தப் மதரசாவில் ஆசிரியர் என்ற முறையில் நான் சொல்கிறேன். பையன் லேட்டாக வருவான், ஏமா தம்பி லேட்டு, உலகத்தில் யாருமே ஏற்றுக்காத ஒரு காரணம் சொல்லுவான், லேட் ஆயிடுச்சு உஸ்தாத். இப்படி ஒரு காரணத்தை கேட்டிருக்கீங்களா? இதை ஏற்றுக்க முடியுமா? முதல்ல அங்கே போயிட்டேன் அதனால லேட்டு, இங்கே போயிட்டேன் அதனால லேட்டுன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். ஏமா தம்பி லேட்டுன்னா, லேட் ஆயிடுச்சு உஸ்தாத், லீவ் எடுத்துருவான். ஏமா தம்பி லீவ் ஆயிடுச்சு உஸ்தாத். இப்போ உஸ்தாத் பார்ப்பார், இது ஒரு காரணமா, குச்சி எடுத்து 2 அடி அடிப்பார். இப்போ மறுபடியும் லீவ் எடுப்பானா, திரும்பி வருவான், ஏன் லீவு அப்படின்னு கேட்போம். உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. என்ன சொல்லுவான்? உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உடம்பு நல்லா தான் இருக்கு, அஜரத்தை அடிப்பார், உஸ்தாத்தை திட்டுவாங்க, அதனால் அம்மா என்ன ஐடியா கொடுத்துருக்குறாங்க? சின்ன பொய். என்ன சின்ன பொய்? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. இன்னைக்கு அம்மா சின்ன பொய் சொல்லி கொடுத்தாங்கல்ல, நாளைக்கு இந்த விதைத்த இந்த சின்ன பொய் பிரம்மாண்டமான ஆலமரமாக வளர்ந்து பெரும் பொய்யாக மாறி போய் நிற்கும். நாம் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிறோம். அல்ல, நம்மிடத்தில் ஒப்படைக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, கெட்ட வார்த்தைகள் பேச தெரியாது. எங்கோ நான் படித்த ஒரு வார்த்தை, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். தான் பேசுகிற வார்த்தைக்கான பொருள் என்ன என்று குழந்தைகளுக்கு தெரியாது. நாம் தான் எங்கோ பேசுகிறோம் அல்லது பேசுவதை கேட்க வைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், அவர்களின் காதுகளில் அந்த கேட்கக்கூடாத தகாத வார்த்தை கேட்கிறது. எனவே குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். சென்னையில் ஒரு எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு மட்டுமே இருக்கிற சிறிய மாணவர்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவில் மாணவர்களை ஒரு நாடகத்திற்காக ஆசிரியர்கள் தயாரிக்கிறார்கள். சின்ன நாடகம். என்ன நாடகம்னா, பெற்றோர்களை வயதான காலத்தில் முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடாது, அது பாவம், அதற்கு ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த நாடகம் நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு வேஷம், அவர்களுக்கான வசனங்கள், டைலாக்குகள் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லா மாணவர்களும் அவரவர் வசனங்களை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பையன், கிளாஸ்லேயும் நல்லா படிக்கிற பையன், அந்த பையனுக்கு ஒரே ஒரு டைலாக். என்ன டைலாக்னா, வேஷம் போட்டுட்டு வயசானவங்க மாதிரி நிற்கிற அந்த குழந்தைகளை பார்த்து, அவங்க அம்மா அத்தா பார்த்து, இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, வெளியே போங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒழுக்கம் இல்லாத ஒரு மகன் வயதான காலத்தில் பெற்றோரை அப்படித்தானே சொல்வான். அந்த காட்சி அமைப்பை அப்படித்தான் அமைச்சிருக்கிறாங்க. நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்குறாங்க, ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த பையன் டைலாக் மனப்பாடம் பண்ணுறான். வகுப்பிலேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையனுக்கு இந்த ஒரு வரி டைலாக் வரல. எது? இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, வெளியே போங்க, இவ்வளோதான். இதை சொல்ல முடியல, பையன் திணறான். டீச்சர் எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க, கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சொல்ல வச்சு, மனப்பாடம் பண்ண வச்சு, ரிஹர்சல் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணி மேடையில் ஏற்றிட்டாங்க. நாடகம் நடந்து கொண்டிருக்கிற போது இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் வர்றாங்க, அவங்கவுங்க டைலாக்கை பேசுகிறாங்க, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பையன் வர்றான், அப்படியே அமைதியாக நின்றுட்டான்.
இப்போ அந்த பக்கம் டீச்சர் நின்று சொல்லி கொடுக்குறாங்க, டேய் சொல்லுடா சொல்லுடா, இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லுடா அப்படின்னோடனே இப்போ போய் டீச்சரை பார்க்குறான், அந்த பிள்ளைங்களை பார்க்குறான், டீச்சரை பார்க்குறான், அவங்கள பார்க்குறான். டக்குன்னு என்ன சொல்லிட்டான்னா, இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, வெளியே போங்க, வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மா தான் நல்லா பார்த்துக்குவாங்கன்ட்டான். இதுதான் குழந்தையின் உள்ளம். அதற்கு பொய் பேச தெரியாது, தகாத வார்த்தைகளை சொல்ல தெரியாது. எவ்வளவு நாகரிகமாக ஒரு குழந்தை வளர்கிறது. அல்ல அப்படித்தான் தந்திருக்கிறான். நாம் தான் நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் தெரிந்தோ தெரியாமலோ விதைக்கக்கூடாத விஷயங்களை விதைத்து விடுகிறோம். நமக்கு நம்முடைய உறவினர்களோடு 1000 பகை இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால் அதை சொல்லக்கூடாது. உங்களுக்கும் உங்கள் மாமனார் மாமியாருக்கும் 1000 சங்கடங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு முன்னால், உங்கள் குழந்தையின் கண்களுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய மாமனார் மாமியாரை மரியாதை குறைவாக பேசினால் அதை பார்த்து வளர்கிற உங்கள் குழந்தையின் எதிர்காலம் எப்படி நல்லதாக இருக்கும்? எல்லோரும் அவரவர்களின் தந்தையை தாயை நல்ல விதமாகத்தான் பேசுகிறார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பெற்றோரை யாரும் எதுவும் சொல்வதில்லை. மாமனார் மாமியாரத்தை 2 பேரும் குறை சொல்றாங்க. யாரு? ஹஸ்பண்டும் கணவரும் அவங்க மாமனார் மாமியாரை தான் குறை சொல்றாரு, மனைவியும் அவங்க மாமனார் மாமியாரை தான் குறை சொல்றாங்க. 2 பேரையும் கேட்டால் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ப்ராடக்ட் சரியில்லைன்னா கம்பெனியை தானே திட்ட முடியும். ப்ராடக்ட் சரியில்லைன்னா கம்பெனியை தானே திட்ட முடியும். இப்போ சாம்சங் செல்போன் வாங்குறோம், சரியில்லைன்னு செல்போனை திட்ட போகிறோம், யாரை திட்டுவோம்? கம்பெனியை தானே. அது மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண அவங்க அம்மா அத்தாவை திட்டுவோன்னு திட்டுறாங்க. யாரையோ திட்டிட்டு போங்க, குழந்தைகள் கண்களுக்கு முன்னால் திட்டாதீர்கள். ஏனென்றால் அதை பார்த்து வளர்கிற தலைமுறை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தையின் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் என்று யோசித்து பாருங்கள். சுருக்கமாக சொன்னால், பெற்றோர்களின் கையில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால், ஒரு தாய் நினைத்தால், ஒரு பெற்றோர் நினைத்தால் வரலாற்றையே மாற்றி அமைக்கிற தலைவனாக, நாளைய வருங்காலம் கொண்டாடுகிற மகத்தான மனிதனாக, உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு ஆச்சரியத்தக்க சாதனை செய்கிற மனிதனாக உங்கள் குழந்தைகளை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கிவிட முடியும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால். ஒரு வரலாறு சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் கழிவறைக்கு சென்று விட்டு திரும்பி வருகிற போதெல்லாம் அவருடைய வீட்டு பாத்திரத்தில் யாரோ சுத்தம் செய்வதற்கு, ஒழு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைத்திருக்கிறார்கள். யார் வைத்தார்கள் என்று தெரியாது. சுற்றி பார்த்தால் யாரையும் காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கழிவறைக்கு போய்விட்டு வந்தால் இங்கே தண்ணீர் தயாராக இருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள், பல மாதங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. இதை யார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் விசாரித்து பார்த்தார்கள், யாருக்கும் தெரியவில்லை. பிறகு ஒரு நாள் யார் என்று பார்த்து கண்டுபிடித்து விசாரித்து பார்த்தால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்கிற ஒரு நபி தோழர் இந்த நற்காரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். சிறுவர், 10 வயது சிறுவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். தேவையான நேரத்தில் மிக அத்தியாவசியமான ஒரு உதவியை கேட்காமலேயே தானாக மனமு வந்து ஒரு சிறுவர் செய்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக இந்த பணிவிடையை தனக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பதால் மனம் நெகிழ்ந்து போன அல்லாஹ்வின் தூதர் அந்த சிறுவருக்காக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க ஞானத்தை கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருக்காக பிரார்த்தித்தார்கள். பிற்காலத்தில் அந்த சிறுவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தஃப்சீர் மேதையாக, திருக்குரான் விரிவுரையாளராக, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்கிற ஒரு மகத்தான இடத்தை அவர்கள் பெற்றார்கள். அதாவது திருக்குரான் விரிவுரையாளர்களுடைய தலைவர் என்று சொல்கிற ஒரு மகத்தான இடத்தை அவர்கள் பெற்றார்கள். உமர்லாண்டு அவருடைய ஆட்சி காலம். அவர்களுடைய கல்வி ஞானத்திற்கு ஏற்ற இடத்தை தான் உமர் அவர்கள் தங்களுடைய அரச சபையில் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அரச சபை என்றால் ஏதோ பிரம்மாண்டமான மாளிகை என்று கற்பனை செய்து விடாதீர்கள். அது ஏழைகள் அமர்கிற குடிசை போலத்தான் இருக்கும். அதுதான் அரச சபை. அங்குதான் வழக்குகள் நடக்கும், அங்குதான் வழக்கு விசாரிக்கப்படும், அங்குதான் தீர்ப்பு கொடுக்கப்படும். போருக்கான ஆலோசனை தொடங்கி எல்லாமே அது போன்ற சாதாரண இடங்களில் தான் நடக்கும். ஆனால் அந்த இடத்திலும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை சுற்றி குர்ஆன் ஹதீஸை அதிகம் அறிந்த அறிவாளிகளுக்கு, கல்விமான்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர்லான் அவர்கள் அதீத முக்கியத்துவம் கொடுப்பதை சஹாபாக்கள் எல்லோருமே பார்க்கிறார்கள். வயதில் மூத்த சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்கிற இந்த செய்திகள் எல்லாமே புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பலருக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுகிறது. வயதில் சிறியவரான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு உமர் அவர்கள் அதிகமான மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் வயதில் மூத்தவர்களுக்கு கூட அந்த மரியாதை தருவதில்லை.
ஒரு கட்டத்திற்கு மேல் சில சஹாபாக்கள் வந்து உமரலான அவரிடத்திலே சொல்லிவிட்டார்கள், உமர் அவர்களே, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு நீங்கள் அதீத முக்கியத்துவம் தருகிறீர்கள், ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த முக்கியத்துவம் தருவதை நாங்கள் பார்க்கவில்லை. ஒரு நாள் நான் ஏன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்று மக்களுக்கு புரிய வைப்பதற்காக உமர்லான அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். எல்லோரும் வந்து விட்டார்கள். உமர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தை ஓதி காண்பித்து இந்த அத்தியாயத்திற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது? இதா ஜா நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், வல் ஃபத்ஹ் வெற்றியும் வந்து விட்டால், வரைதன்னாஸ நபிய மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நுழைவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபஸப்பிஹ், எனவே உங்கள் இறைவனை போற்றி புகழ்வீராக, துதிப்பீராக. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்கள் இறைவனை போற்றி புகழ்வீராக, அவனை துதிப்பீராக. வஸ்தக்ஃபிருஹு, அவரிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. எல்லாரும் இந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க. மக்கா வெற்றி பற்றி இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் வளர்ச்சி அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மேலோங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இருக்கிற செய்தியை எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு சஹாபியிடமும் கேட்டார்கள். எல்லோரும் இதே பதிலைத்தான் சொன்னார்கள். எல்லோருடைய பதில் முடிந்த பின்னால் முல்லான அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், நீங்கள் சொல்லுங்கள் இதற்கு விளக்கம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இவர்கள் எல்லோரும் சொன்ன விளக்கம் அந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்வதற்காக அருளப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருக்க மாட்டார்கள், கூடிய விரைவில் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று விடுவார்கள் என்ற தகவலை சொல்வதற்காக, அவர்கள் மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்வதற்காகத்தான் இந்த அத்தியாயம் அருளப்பட்டது என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள். யாருக்குமே புரியவில்லை. அந்த அத்தியாயத்தில் எங்குமே அந்த தகவல் இல்லை. எந்த நபித்தோழருக்கும் புரியவில்லை. அது எப்படி? இஸ்லாம் மேலோங்கும் என்று அத்தியாயம் சொல்கிறது, மக்கா வெற்றி கொள்ளப்படும் என்று அத்தியாயம் சொல்கிறது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள்ளே வருவார்கள் என்று அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகத்தின் மரணம் பற்றி எங்குமே முன்னறிவிப்பு செய்யப்பட்டதாக இல்லையே. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதுதான். எப்போது அவர்கள் வந்த வேலை முடிந்து விட்டதோ, இஸ்லாம் மேலோங்கி விட்டதோ, அவர்கள் வந்த காரியம் எப்போது நிறைவேற்று விட்டதோ, அல்லாஹ் எப்போது மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டானோ, அதைவிட முக்கியமாக ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, முத இறைவனை போற்றி புகழ்வீராக, பாவமன்னிப்பு தேடி மரணத்திற்கு தயாராகி கொள் என்று அல்லாஹ் எப்போது சொல்லிவிட்டானோ, இந்த அத்தியாயம் அருளப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடினார்கள் என்று நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். யாருக்குமே தோன்றாத விளக்கம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு எப்படி தோன்றியது? முதலாளர்கள் சொன்னார்கள், எனக்கும் இந்த அத்தியாயத்திலிருந்து இதே கருத்து தான் தோன்றியது. நான் என்ன விளக்கத்தை விளங்கினேனோ அதே விளக்கத்தை நீங்களும் விளங்கி இருக்கிறீர்கள். இந்த எல்லாவற்றிற்குமான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். ரசூலுல்லாவோடு இரு, அவர்களுக்கு தேவைப்படுகிற பணிவிடையை செய்து கொடு, உன்னால் முடிந்த உதவியை ரசூலுல்லாவுக்கு செய் என்று ஒரு தாய் தன் 10 வயது சின்னஞ்சிறு மகனை அனுப்பி வைக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேவகராக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவைப்படுகிற போதெல்லாம் உதவி செய்கிறார். மனம் நெகிழ்ந்து போன அல்லாஹ்வின் தூதர் அவருக்காக கேட்ட பிரார்த்தனை தான் ஒரு வருங்காலத்தின் தலைவனை உருவாக்கி இருக்கிறது. நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறோம். நாம் என்ன சொல்கிறோமோ, என்ன நம்புகிறோமோ, என்ன நம்பிக்கை விதைக்கிறோமோ, விதைத்ததுதான் மரமாக வளர்கிறது. மக்காவின் தெருக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருந்த காலத்தில், பல சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். நான் மக்காவின் தெருக்களில் போய் கொண்டிருந்தேன். அப்போது சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரே ஒரு சிறுவர் எல்லோருக்கும் தலைமை தாங்குவது போல, எல்லோரையும் வழிநடத்துவது போல விளையாடி கொண்டிருந்தார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்லுகிற இந்த செய்தி அல் பிதாயா வன்னிஹாயா என்ற வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவின் தெருக்களில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு சிறுவர் எல்லோரையும் வழி நடத்துவது போல விளையாடி கொண்டிருந்தார்.
நான் அதை பார்த்துவிட்டு அந்த சிறுவருக்கு பக்கத்தில் போய் சொன்னேன், குழந்தாய், நீ விளையாடுவதை பார்த்தால் ஒரு குழந்தை விளையாடுவது போல தெரியவில்லை, ஒரு முதிர்ச்சி தெரிகிறது, ஒரு பக்குவம் தெரிகிறது. ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற தலைவன் எப்படி இருப்பானோ அப்படி ஒரு நடவடிக்கை உன்னுடைய விளையாட்டுத்தனத்தில் கூட தெரிகிறது. எனக்கு என்னமோ நீ கூடிய சீக்கிரத்தில் மக்காவுக்கு தலைவனாக வருவாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுவது யார்? அபூ ஹுரைரா. சொல்லப்பட்ட காலம் இஸ்லாத்திற்கு முந்தைய காலம். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சப்தம் வருகிறது, மக்காவுக்கு தலைவனாக வருவானா? இவன் மக்காவுக்கு தலைவனாக வர்றதா இருந்தால் இந்த பிள்ளை மூத்தா போட்டு எனக்கு இந்த பையனே தேவையில்லை, மக்காவுக்கு தலைவனாக வர்றதுக்கு இவன் நான் பெற்றேன் அப்படின்னு உள்ளேருந்து ஒரு அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு வருது. அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நம்ம நல்லதானே சொன்னோம், யார் இந்த அம்மா எந்த பேச்சு பேசிட்டு வருது? வந்துட்டு அந்த அம்மா சொல்லுச்சு, ஒட்டுமொத்த அரபு உலகத்திற்கும் இவன் தலைவனாக வர வேண்டும் என்று சொல்லுங்கள், ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்திற்கும் இவன் தலைவனாக வர வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த கிராமத்துக்கு தலைவனாக வருவதற்காக நான் மகனை பெற்று வைத்திருக்கிறேன், போய் மக்காவுக்கு தலைவனாக வருவாய் என்று சொல்கிறாய். அந்த தாய் சத்தம் போடுகிறார். அபூ ஹுரைரா அவர்கள் எதுவுமே சொல்லாமல் அங்கிருந்து வந்து விட்டார்கள். வரலாறு மாறுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த தாயின் வார்த்தையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த வார்த்தை சொல்லப்பட்ட மகன்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வார்த்தையை சொன்ன தாய் ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு வரலாறு தெரியும். 5வது ஆட்சியாளராக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 1வது கலீஃபா அபூபக்கர், 2வது கலீஃபா உமர், 3வது கலீஃபா உஸ்மான், 4வது கலீஃபா அலி, 5 ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மஈன். அவர்களுக்கு பிறகு 5வது ஆட்சியாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த தாய் சொன்னது போல ஒட்டுமொத்த அரபு உலகத்திற்கும் அரபு தீபகற்பத்திற்கும் தலைவனாக இருந்தவர் முஆவியா இப்னு அபி சுஃபியான். நாம் என்ன சொல்கிறோம் என்பது முக்கியம். நீங்களாம் என்ன செஞ்சிட போற? உன்னை பெற்றது வேஸ்ட்டு, உன்னை பெற்றதுக்கு அரிசி மூட்டையை பெற்றிருக்கலாம், நீங்களாம் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு, உனக்கெல்லாம் படிப்பு வரவே வராது, வெறும் 30 மார்க் வாங்கியிருக்கிற தண்டச்சோறு. இப்படியெல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளை சொன்னால் அவர்கள் எதிர்காலம் எப்படி சிறக்கும்? உங்கள் வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிறது தாய்மார்களே. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. மக்காவில் சேட்டை செய்து கொண்டிருக்கிற போது ஒரு குழந்தை எதையாவது உடைத்து விட்டால் அந்த தாய் தன் மகனை இப்படி சொல்லுவாராம், மகனே அதை நீ உடைச்சிட்டியா, நீ மக்காவுக்கு இமாம போவடா, இதையா நீ உடைச்ச, நீ மக்காவுக்கு தாண்டா இமாம போவ. அந்த தாய் திட்டவில்லை, வாழ்த்தினார். மகன் தவறு செய்கிற போதெல்லாம் பத்துவா செய்வதற்கு பதிலாக, திட்டுவதற்கு பதிலாக, அடிப்பதற்கு பதிலாக அந்த தாய் தன் மகன் மீது இருக்கிற அன்பினால் அவன் மக்காவுக்கு இமாமாவான், மக்காவுக்கு இமாமாவான், மக்காவுக்கு இமாமாவான் என்று அடிக்கடி வாழ்த்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த தாய் யார் தெரியுமா? இந்த செய்தியை சொல்வது இமாம் சுதைஸ் அவர்கள், இன்றைய மக்காவின் தலைமை இமாம். ஒரு நிகழ்ச்சியின் போது அவர் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டு சொல்கிறார், நான் இன்றைக்கு மக்காவில் இமாமாக வந்து நின்றிருக்கிறேன் என்பது என் திறமையால், என் உழைப்பால் நடந்ததல்ல, என் தாயின் பிரார்த்தனையால் நடந்தது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பிரார்த்தித்திருக்கிறோம்? எப்படி அழைக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளை? சனியனை, தைத்தான் பிடிச்சவனை, எரும மாடு, வீணா போனவனை, விளங்காதவனை. நல்லதை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் சொல்வதை உங்கள் குழந்தை நம்பும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னுடைய மகனை மிகப்பெரிய ஆளாக உருவாக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இருக்கிறது. இதை விட நான் வாசித்த ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லிவிட்டு நான் இந்த தகவலுக்குள்ளே வருகிறேன். மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஒரு தந்தை. இளம் வயதுதான், ஆனால் நோய்வாய்ப்பட்டு முடியாத நிலைக்கு வந்து விட்டார். அவர் மனதிற்குள்ளே என்னவோ தோன்றுகிறது, நாம் இருக்க மாட்டோம் போல. இஸ்மாயில் என்பது அந்த தந்தையின் பெயர். அவருக்கு முகமது என்ற ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனை அழைக்கிறார், மகனே, நான் கூடிய சீக்கிரத்தில் இறந்து விடுவேன் போல தெரிகிறது. ஒருவேளை நான் இறந்து விட்டால் இந்த தந்தையின் கடைசி ஆசை, நீ ஒரு பெரும் மார்க்க அறிஞனாக, ஒரு ஹதீஸ்களை மேதையாக நீ வர வேண்டும் என்பது உன் தந்தையின் வசியத், கடைசி ஆசை. என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா? மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு தந்தை தன் 10 வயது மகனிடம் கேட்கிறார். அந்த மகன் பதிலளிக்கிறார், தந்தையே, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் முயற்சிக்கிறேன், அல்லாஹ் நாடினால் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். தன் மனைவி அழைத்தார். எனக்கு உடல்நிலை சரியில்லை, நோய் மோசமாகிக் கொண்டே போகிறது, நான் இறந்து விடுவேன் போல எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை நான் இறந்து விட்டால்
நம்முடைய குழந்தை முகம்மதை எப்படியாவது நீங்கள் ஒரு பெரும் மார்க்க அறிஞனாக, ஒரு ஹதீஸ்களை மேதையாக நீங்கள் உருவாக்க வேண்டும். இது உங்கள் கணவனின் கடைசி ஆசை, வசியத். நிறைவேற்றுவீங்களா? தன் மனைவியிடத்தில் அவர் கேட்கிறார். மனைவி வாக்கு கொடுக்கிறார். சில மாதங்கள் கடந்த பின்னால் உண்மையாகவே அந்த தந்தை இஸ்மாயில் இறந்து விட்டார். அந்த மகனுக்கு 10 வயது. முகம்மது என்ற அந்த மகனின் கையை பிடித்துக் கொண்டு அந்த தாய் அழைத்து கொண்டு போகிறார். எங்கிருந்து தெரியுமா? எங்கோ ஒரு நாட்டிலிருந்து, மொரோக்கோ நாட்டிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போய் அங்கு ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருந்த இமாம் மாலிக் அவர்களிடத்தில் அமர வைத்து பாடம் படிக்க வைத்து, நாடு நாடாக, ஊர் ஊராக, தெரு தெருவாக ஹதீஸ் பாடம் எங்கெல்லாம் நடத்தப்படுகிறதோ அந்த தாய் அழைத்து கொண்டு போய் தன் மகனை படிக்க வைத்தார், வளர்த்து ஆளாக்கினார், உருவாக்கினார். யார் தெரியுமா அந்த தாய்? அவரால் உருவாக்கப்பட்ட அந்த ஆச்சரியப்படத்தக்க மகன் யார் தெரியுமா? நம் எல்லோருக்கும் தெரிந்த, நீங்கள் நேரம் கழித்திருப்பீர்கள், முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாற்றை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தாலும் திருமறை குர்ஆனுக்கு அடுத்த இடத்தில் எந்த நூல் என்று கேட்டால் அத்தனை முஸ்லிமும் தவறாமல் சொல்கிறார்கள் ஸஹீஹுல் புகாரி என்று சொல்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் ஸஹீஹுல் புகாரி ஒரு ஹதீஸ் கிரந்தம். ஆனால் நான் சொல்லுவேன், அது ஒரு தாயின் வரலாற்று சாதனை. நிகழ்த்த முடியாத அதிசயத்தை யாரால் நிகழ்த்த முடியும் என்றால் ஒரு தாயால் முடியும். இது நடக்குமா? இது எப்படி நடந்தது? இது எப்படி சாத்தியம்? தெரியாது. ஆனால் அப்படி ஒரு சாதனை யாரால் நிகழ்த்த முடியும்? ஒரு பெற்றோரால், ஒரு தாயால் விதைக்க முடியும். நீங்கள் விதைக்கிற நம்பிக்கை தான் மரமாக வளர்கிறது. பலருக்குள்ளே தோன்றலாம், என் மகனை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது. நான் என் பையனுக்கு அறிவுன்னு கொஞ்சம் ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, என் வீட்டுக்காருக்கு சுத்தமாக இல்லை. நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம். அது எப்படி அறிவாளியா வரும்? இல்லையா? பல பெற்றோர்களுக்கு மனதிற்குள்ள அதுதான் இருக்கிறது. என் பையன் வருவான்னு ஆலிம் சார் நீங்கள் சொல்றீங்க, நான் நம்பிக்கிறேன். ஆனால் நிஜத்தில் நடக்கணும்ல. மாங்காய் மரத்துலேருந்து தேங்காய் முளைக்குமா? முளைக்காது இல்லையா? அப்போ என் பையன் பெருசாக வருவான், நான் என்னத்தை நம்புறது? பொய்யாக இருந்தால் கூட பரவாயில்லை, உங்கள் குழந்தைகளிடத்தில் அவன் பெரிய ஆளாக வருவான் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்கள் சொல்வதை உண்மை என்று நம்பி அந்த குழந்தை வளரும். ஒரு தகவல் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி வகுப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சின்னஞ்சிறு பையன் படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பையனுக்கு பெயர் டாமி. டாமி என்று பெயர். அந்த மாணவன் பாடம் படிக்கிறான். அவனுக்கு பாடம் வரவில்லை. ஏன் வரவில்லை என்றால், பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்வி நிலையத்தில் படிக்கிற மாணவர்களை 3 வகையாக வகைப்படுத்துவார்கள். முதலாவது நன்றாக படிக்கிற மாணவர்கள், இரண்டாவது சுமாராக படிக்கிற மாணவர்கள், மூன்றாவது ஸ்லோ லேர்னர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது கற்றலில் குறைபாடு உள்ள, மந்தபுத்தி குறைபாடு உள்ள குழந்தைகள். அது என்ன மந்தபுத்தி குறைபாடு உள்ள குழந்தைகள்? நான் ஒரு குழந்தையை சந்தித்திருக்கிறேன். ஒரு 5 வருடம் அவன் அலிபாத்தா படித்தான். எனக்கு அலிபாத்தா மறந்து போச்சு. அலிஃப் பா தா சான்னு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு எழுத்து 2 எழுத்து படிப்பான். எனக்கு முதல்ல புரியவே இல்லை. ஸ்லோ லேர்னர்ஸ்னா என்னன்னே தெரியாது. அவன்கிட்ட சொல்லிக் கொடுத்த பிறகுதான், ஓ இதுக்கு பேர் தான் ஸ்லோ லேர்னர்ஸா அப்படின்னு தெரியும். கற்றலில் குறைபாடு உள்ள மாணவர். அந்த மாணவனுக்கு கற்றலில் குறைபாடு இருந்த காரணத்தினால், இப்போதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மேற்கத்திய நாடுகளில் ஸ்லோ லேர்னர்களுக்கு, கற்றலில் குறைபாடுள்ள மாணவர்களுக்கு தனிப்பட்ட பள்ளிக்கூடங்கள், தனிப்பட்ட பாடத்திட்டங்கள், அவர்களுக்கு என்று பிரத்யேகமான வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி வகுப்புகள் கிடையாது. அந்த மாணவனுக்கு பாடம் நடத்த முடியவில்லை. ஆசிரியர் வெறுத்து போனார். பெற்றோரை அழைத்து வர சொன்னார். பெற்றோரிடம் டிசி வாங்கிட்டு போயிருங்கம்மா, உங்க பையனுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க லாயக்கு இல்லை. இப்படி ஒரு முட்டா பையனை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறோம், அதை கூட அவனால் படிக்க முடியல. நாங்கள் எத்தனை தடவை தான் சொல்லிக் கொடுக்கறது, எங்களால் முடியலை, இதை செஞ்சு உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு திட்டிட்டு ஒரு கடிதத்தை எழுதி அந்த அம்மாட்ட கொடுத்து, அந்த டிசியை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதற்கு முன்னால் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயர் சொல்லுங்கம்மா. யாருமா சயின்டிஸ்ட்? யார் இந்த உலகத்திலே நிறைய கண்டுபிடிச்சிருக்கார்? அவர் தான். சத்தமா? இல்லைம்மா, வேற கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன குழு கொடுக்குறேன். ஒரு 1200 பேட்டன் ரைட் அவருடைய பெயரில் மட்டும் வாங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் ஒரு பேட்டன் ரைட் வாங்குறதே கஷ்டம், 1-2 தான் கிடைக்கும், எவ்வளோ பெரிய விஞ்ஞானியுமே. ஆனால் அந்த ஒரு விஞ்ஞானிக்கு மட்டும்தான் 1200 பேட்டன் ரைட் இருக்கு அவர் பேரில் மட்டும். சத்தமா? இல்லை. நான் இன்னொரு குழு கொடுக்குறேன். மின்சாரத்தில் எரிகிற பல்பு அவர் தான் கண்டுபிடிச்சார். வெரி குட். தாமஸ் ஆல்வா எடிசன். அன்றைக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து டிசி கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த டாமி தான் தாமஸ் ஆல்வா எடிசன். உங்களுக்கு தெரியுமா?
நீ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க லாயக்கில்லை என்று அனுப்பி வைக்கப்பட்ட அந்த ஸ்லோ லேர்னர், அந்த மந்த புத்தி குறைபாடுள்ள குழந்தை தான் உலகத்திலேயே அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த எடிசன். இது எப்படி நடந்தது என்று தெரியுமா உங்களுக்கு? அந்த பள்ளிக்கூடத்தின் படிகளில் இறங்கி கொண்டிருக்கிற போது தன் கலங்கி போன கண்களை அந்த தாய் துடைக்கிறார். இன்றைக்கு அவர் மனதிற்குள் உறுதி எடுத்திருப்பார் போல தெரிகிறது. எந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு என் மகனுக்கு லாயக்கில்லை, தகுதி இல்லை என்று சொல்கிறார்களோ, நாளை என் மகனின் வரலாறு இங்கு பாடமாக வைக்கப்பட வேண்டும். நாளைய வரலாறு என் மகனின் பெயரை உச்சரிக்க வேண்டும். அந்த தாய் முடிவெடுத்தார், தன் மகனை உருவாக்கினார். உங்களுக்கு தெரியுமா, எடிசனுக்கு கடைசி வரைக்கும் தான் ஒரு முட்டாள் என்றே தெரியாது. தன்னை பெரும் அறிவாளி என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தான். ஏனென்றால் அந்த தாய் பொய் சொன்னார். மகனே, நீ ஒரு பெரிய அறிவாளி, நீ சாதிக்க பிறந்தவன், நீ விஞ்ஞானி, நீ கண்டுபிடிப்பாளன், நீ நினைச்சா முடிச்சு விடா மகனே. வரலாற்றை வாசித்து பாருங்கள். எடிசன் மின்சாரத்தில் எரிகிற பல்பை கண்டுபிடிப்பதற்கு 1000 முறை தோற்று போனான் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு சராசரி குழந்தையால், ஒரு சராசரி மனிதனால் 1 முறை தோற்பான், 2 முறை தோற்பான், 100 முறை தோற்பான். ஆனால் ஒரு மந்த புத்தி குறைபாடுள்ள ஒரு முட்டாளால் மட்டும்தான் 1000 முறை தோற்க முடியும். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். 1000 முறை எடிசன் தோற்றாலும் திரும்ப எழுந்து வருவான். ஏன் தெரியுமா? ஒரு முட்டாள் 1000 முறை தோற்றால் கூட திரும்ப எழுந்து வந்து போராடுகிற தைரியத்தை ஒரு தாயால் மட்டும்தான் தர முடியும். ஒரு முட்டாளை ஒரு உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளியாக ஒரு தாய் உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கு என்ன குறை? நம்ப மாட்டீர்களா? என் மகன் வருங்காலத்தில் சாதிப்பான் என்ற நம்பிக்கை உங்களுக்கே இல்லாவிட்டால் அவன் எதிர்காலம் எப்படி மாறும்? இந்த உலகமே உங்கள் மகன் தகுதியற்றவன், லாயக்கில்லாதவன், படிப்பு வராது, முட்டா பைய, யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும், நண்பர்கள் சொல்லட்டும், உறவினர்கள் சொல்லட்டும், ஆசிரியர்கள் சொல்லட்டும், உலகமே சொல்லட்டும், தாயாகி நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தைக்கு பெரும் ஆற்றல் இருக்கிறது. உங்கள் மகன் முட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவனுக்கு நம்பிக்கையுள்ள, அவனுடைய மனதிற்குள்ளே நம்பிக்கையை விதைத்திடுங்கள். நீங்கள் விதைக்கிற நம்பிக்கை தான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும். நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய குழந்தைகளை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம். உங்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்கிறேன். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்கள் பிறந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரலாறே கொண்டாடுகிற ஒரு மகத்தான பெண் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்று வாசித்து பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கிறது. வலரவல்லாஹு மஸலல் இல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான். யாரை? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இந்த வசனம் யாருக்கு அருளப்படுகிறது? முஸ்லிம்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரோல் மாடல், முன்மாதிரி. சரிதான், ஏற்றுக்கொள்வோம். சஹாபாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மரியம் தான் முன்மாதிரி, ஏற்றுக்கொள்ளலாம். நான் வசனம் யாரை பார்த்து சொல்கிறது தெரியுமா? நம் தலைவர், ஒட்டுமொத்த உலகத்தின் வழிகாட்டி, அல்லாஹ்வின் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறது. அல்லாஹ் முஹம்மது நபியை பார்த்து சொல்கிறான், முஹம்மதே, உமக்கும் மரியம் தான் முன்மாதிரி. அல்லாஹ் அக்பர். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற கௌரவத்தை பாருங்கள், எவ்வளவு பெரிய இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். ரசூலுல்லாவை பார்த்து நீங்க மரியம் மாதிரி வாழுங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய இடம், நினைத்து பார்க்க முடிகிற இடமா இது? வானவர்கள் வந்து பேசினார்கள் மரியமோடு. அகில உலகத்திலேயே மிகச்சிறந்த பெண் நீதான் என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி வ தஹரக்கி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். மரியமே, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அகிலத்து பெண்கள் அனைவரை விட அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். வானவர்கள் சொன்ன செய்தி. கற்புக்கு அரசி யார், ஒழுக்கமான பெண் யார் என்று கேட்டால் நாம் ஒவ்வொருவரை சொல்வோம். ஆனால் படைத்தவனே பாராட்டி சொன்ன கற்பு என்றால் மரியம் தான் என்று அல்லாஹ்வே சொன்ன ஒரு மகத்தான பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கற்பொழுக்கம் பேணி வாழ்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம எல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்தார்கள். ஒரு வகையில் அல்லாஹ் தான் நமக்கு இந்த அத்தனையும் தந்தான். ஆனால் மரியமை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது நான் வளர்த்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வ அம்பதஹா நபாத்தன் ஹஸனா. அல்லாஹ் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டான். அல்லாஹ் சொல்கிறான், நான் அவரை வளர்த்தேன். அல்லாஹ்வின் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
பெண்களில் மிக மிக குறைவானவர்கள் தான் முழுமை பெற்றிருக்கிறார்கள். அப்படி முழுமை பெற்றவர்கள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்போது எனக்கு நேரம் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்புகளை எடுத்துக்கொண்டால் ஒரு நீண்ட பட்டியல் சொல்கிற அளவிற்கு குர்ஆனில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முஹு சித்திகா, அவர்கள் உண்மை பேசிய உண்மையாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாராட்டி சொல்கிறான். நிறைய பாராட்டுக்கள், நிறைய சிறப்புகள். சரி, இவையெல்லாம் நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால், இப்படி ஒரு மகத்தான பெண்ணை பெற்றெடுத்து விட்டு அந்த தாய் ஒரு தவறு செய்தான். அந்த தவறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா ஆல இம்ரான், இன்னி நஸரத்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, இறைவா என் வயிற்றில் இருக்கிற குழந்தையை நான் உனக்காக நேர்ச்சை செய்கிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கர்ப்பமாக இருக்கிற போது, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றில் சுமக்கிற போது தன் வயிற்றில் இருக்கிற குழந்தையை அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்கிறார். அப்படி நேர்ச்சை செய்துவிட்டு அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் கையில் வாள் கொடுத்து அவரை போர் வீரனாக அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அல்லது மார்க்க அறிஞனாக அவனை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ தெரியாது. மொத்தத்தில் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பது அந்த தாயின் கனவு. அல்லாஹ் நடந்த வரலாற்றை சொல்கிறான். ஃபலம்மா வலஅத்ஹா, அந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்த போது காலத், அந்த தாய் சொல்கிறார், யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. ரப்பி இன்னி வலஅத்ஹா உன்சா, இறைவா போய் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேனே. ஒரு பையன் பிறப்பான் சாதிப்பான்னு நினைச்சேன், நான் போயும் பொம்பளை பிள்ளை பெற்று விட்டேனே. தன் குழந்தை தான் உலகத்தில் மிகச்சிறந்த தலைவியாக வரப்போகிறது என்று தெரியாமல் அந்த தாய் ஒரு தப்பு கணக்கு போட்டாரே. நாம் இன்று அதே தவறை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தை தான் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தின் தலைவன். ஆனால் அந்த தலைவனை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாமல் நாம் தவறு செய்கிறோம். நம் குழந்தையின் அருமை நமக்கு தெரியவில்லை. என் மகன் யார் என்று எனக்கு புரியவில்லை. என் மகள் நாளைக்கு வருங்காலத்தில் என்ன சாதனை செய்ய போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நம் குழந்தைகளை நாம் தான் குறைத்து மதிப்பிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில் மக்காவுக்கு வெளியே போகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். கடுமையான வெயில், குடிப்பதற்கு தண்ணீர் தேடுகிறார்கள், எங்குமே கிடைக்கவில்லை. தூரத்தில் பார்த்தால் ஒரு 10 வயது சிறுவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் போகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நேராக அந்த ஆட்டு மந்தைக்கு வந்து அந்த சிறுவனை அழைத்து, சிறுவனே கொஞ்சம் ஆட்டிலிருந்து பால் கறந்து கொடுப்பா, உங்களுக்கு நாங்கள் நீ கேட்குற கூலியை தர்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சிறுவர் சொல்கிறார், இது ஆடு பால் வராது, இந்த ஆட்டில் இது மலட்டு ஆடு, இங்கே இருக்கிற எந்த ஆட்டிலையுமே பால் வராதுன்னு சொல்கிறார். அபூபக்கர் சொன்னாங்க, பரவாயில்ல நீ ஆட்டை கொடு, பாலை நாங்கள் வர வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி என்னமோ செய்யுங்கன்னு அந்த பையன் கொடுத்துட்டான். அந்த ஆட்டை தூக்கிட்டு ரசூலாட்ட வந்தாங்க அபூபக்கர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். பால் வராத அந்த ஆட்டிடமிருந்து அல்லாஹ்வுடைய அற்புதத்தினால், அல்லாஹ்வின் உதவினால் பால் வந்தது. நிறைய பால் பரக்கத்தாக கிடைத்தது. எல்லோரும் பாலை குடித்தார்கள். மரத்தடியில் ஓய்வெடுத்தார்கள். கடும் தாகம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில், நாமெல்லாம் வறண்டு போய் தவித்த இந்த சூழ்நிலையில் ஒரு சிறுவர் நமக்காக உதவி செய்திருக்கிறார். எனவே அவருக்கு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும், பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அந்த சிறுவரிடம் கேட்டார்கள், உனக்கு என்ன வேணும் கேளுப்பா, நான் தர்றேன். பொதுவாக குழந்தைகள் என்ன கேட்பார்கள்? சாக்லேட் வேணும், மிட்டாய் வேணும், ஸ்வீட் வேணும். அந்த காலமாக இருந்தால் வேறு ஏதாவது ஸ்வீட் வேணும் ஏதாவது கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த சிறுவர் கேட்ட வார்த்தை அப்படி ஹதீஸ்களில் வருகிறது. இந்த செய்தி அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர்லாம் தெரியாது, நீங்கள் ஏதோ துவா செஞ்சீங்களே, நீங்கள் என்னமோ வாயில் சொன்னீங்க, அதுக்கப்புறம் பால் வந்துச்சு, நான் அதை பார்த்தேன், எனக்கு நீங்கள் அந்த துவாவை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு. பொதுவாக எல்லாரும் என்ன கேட்பாங்க? மிட்டாய் கேட்பாங்க, சாக்லேட் கேட்பாங்க, காசு பணம் கூட கேட்கலாம். அவர் எதுவுமே கேட்கல. அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஏதோ வாயில் முணுமுணுத்தீங்க, ஏதோ ஒரு வாசகத்தை நீங்கள் சொன்னீர்கள், எனக்கு அந்த துவாவை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு அந்த சிறுவர் கேட்கிறார். அவரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், ஐன்னக குலாமுன் முஅல்லமுன், ஐன்னக குலாமுன் முஅல்லமுன், உன்னை பார்த்தா ஆடு மேய்க்கிற பையன் மாதிரி தெரியலையப்பா, ஒரு ட்ரெயினடு ஸ்டூடெண்ட் மாதிரி, ரொம்ப பக்குவமான ஆள் மாதிரி தெரியலையப்பா, உன்னை பார்த்தா ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு இடையன் போல, ஒரு ஆடு மேய்ப்பவன் போல உன்னை பார்த்தால் தோன்றவில்லையே, ஒரு பக்குவமான மனிதனை போல நீ இருக்கிறாயே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனின் கைவிடுத்து அழைத்து வந்தார்கள். அந்த சிறுவருக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு பெரும் மேதையாக அவரை உருவாக்கினார்கள். அந்த மேதை தான் சட்ட மேதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சட்ட பிரச்சனையில் யாருக்குமே தெரியாத தகவலை கூட சொல்வார். அவர்தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்.
தன் குழந்தைக்கு என்ன திறமை இருக்கிறது என்றே தெரியாமல் அவனை ஆடுமைக்கு அனுப்பி வைத்த பெற்றோர் போல நாம் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தெரியாமல் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கை விதைத்திருங்கள். நீ வருங்காலத்தில் நன்றாக வருவாய் என்று நம்புங்கள். இன்றைக்கு மனோ தத்துவ நிபுணர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள் தெரியுமா? நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீர்களோ, என்னவாக உங்கள் குழந்தை வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, சிறு வயதிலிருந்து அப்படி சொல்லி அழைத்திருங்கள். இஸ்மாயில் IAS இங்க வாங்கன்னு கூப்பிடுங்க, இப்ராஹிம் IPS இங்க வாங்க அப்படி சொல்லுங்க. இல்ல சின்ன வயசுல உஸ்தாதா வரணும், ஒரு பெரிய ஆலிமா வரணுமா, அலிம்சா இங்க வாங்கன்னு கூப்பிடுங்க, தப்பு இல்லை. இல்லைங்க வருங்கால நம்ம கையில் இல்லை, வருங்காலம் எப்படி வருமோ, எப்படி வேணாலும் வரட்டுமே, அது துவா இருக்கட்டுமே, என்ன தப்பு? நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் ஆழ பதிகிற அந்த வார்த்தை பிரம்மாண்டமான விருட்சமாக வளர்ந்து நிற்கும். கற்பனையில் கூட செய்ய முடியாததை உங்களின் வார்த்தை செய்ய வைக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மைக் டைசனை பற்றி உங்களுக்கு தெரியும். குத்துச்சண்டை உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான். ஒரு மொத்தமாகவே 52 போட்டி என்று நினைக்கிறேன், அவ்வளவு போட்டியில் தான் கலந்திருக்கிறார். அதில் 47 போட்டிகளில் நாக் அவுட் முறையில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ கடைசியாக 2024 அவருக்கு வயது 50 தாண்டி விட்டது, வயதான முதியவர். ஒரு இளைஞனோடு மோதுகிறார். ஆச்சரியம் என்னவென்றால், இவர் அடி தாக்கு பிடிப்பாரா என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கடைசி வரைக்கும் வயதான காலத்தில் கூட மைக் டைசன் ஒரு இளைஞனுக்கு சமமாக நின்று நாக் அவுட் பண்ண முடியல. யாரால? அந்த வயசு பையனால மைக் டைசனை வீழ்த்த முடியல. பாயிண்ட் கணக்கில் தான் அந்த பையன் ஜெயிச்சான். நான் சொல்வது, 50 வயதை தாண்டிய நிலையில் குத்துச்சண்டை களத்திற்குள் இவ்வளவு தைரியமாக ஒருவன் நிற்கிறான் என்றால் அவன் வயது காலத்தில் அவனை யாராலாவது வீழ்த்த முடியுமா? கற்பனையில் கூட முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு பத்திரிகையில் எழுதிய தலையங்கம் என்ன தெரியுமா? மைக் டைசனுடைய வலது கையில் குத்து வாங்கினால் மரணம், இடது கையில் குத்து வாங்கினால் கோமா. இது விளையாட்டுக்காகவும் மிகைப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு கற்பனை அல்ல. நீங்கள் மைக் டைசனுடைய ஃபைட் எல்லாம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டி ஆரம்பிக்கும், பெல் அடிப்பாங்க, டிங் டிங்னு பெல் அடிச்சு ஒரு 10 செகண்ட் கூட போட்டி நடக்காது. ஏன்னா மைக் டைசன் வருவார், இந்த பக்கம் அந்த பக்கம் கையசப்பாரு, ஒரே ஒரு குத்து தான். எனக்கு முதல்ல என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை எதிரில் இருக்கவெல்லாம் காசு வாங்கிட்டு நடிக்கிறானோன்னு தோணுச்சு. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு காசு வாங்கிட்டு நடிக்கல, அந்த ஆளுடைய அடி எப்படின்னு. போட்டி ஆரம்பிச்ச 10வது செகண்ட்ல ஒரே ஒரு அடி தான், அவன் சுருண்டு விழுவான். சில பேர் பல மாதம் கழிச்சு கண்ணு முடிச்சிருக்கிறான், சில பேர் கை கால் விளங்காம போனவெல்லாம் இருக்கான். அடி வாங்கி கோமாவுக்கு போனவர்கள் அந்த ஒரு அடிக்கு அவ்வளவு பவர். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இவ்வளவு பலமாக இருக்கிற இளம் வயதில் இருக்கிற மைக் டைசனை யாராவது வீழ்த்த முடியுமா? முடியாது இல்லையா? நான் ஒரு இளைஞன் வீழ்த்தினான், பஸ்டர் டக்ளஸ் அப்படிங்கிறது அந்த பையனோட பேர். நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. மைக் டைசனுக்கும் பஸ்டர் டக்ளஸுக்கும் நடக்கிற ஒரு போட்டி. மைக் டைசன் வந்து பஸ்டர் டக்ளஸை அடிச்சிட்டாரு. எப்படி அடிக்கிறாருன்னா, நாக் அவுட் பஞ்ச். நாக் அவுட் பஞ்ச் வாங்கிட்டு எழுந்து நிற்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஆனால் திரும்ப அந்த பையன் எந்திரிச்சு நிற்கிறான். மறுபடியும் போட்டி நடக்குது. இது என்ன ஆச்சரியம் என்றால், மைக் டைசனிடம் நாக் அவுட் பஞ்ச் வாங்கி எழுந்து நின்று மைக் டைசனையே நாக் அவுட் பஞ்ச் கொடுத்து வெற்றி பெற்றவன் தான் பஸ்டர் டக்ளஸ். யாருப்பா அந்த பஸ்டர் டக்ளஸ்? மைக் டைசனை விட பெரிய குத்துச்சண்டை வீரனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற பேரே உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மைக் டைசனா எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? பஸ்டர் டக்ளஸ்னா ஏன் தெரியல? ஏன்னா சொல்லிக் கொள்கிற அளவிற்கு பஸ்டர் டக்ளஸ் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரனும் ஒரு பெரிய போட்டியாளரும் கிடையாது. குத்துச்சண்டை தரவரிசை பட்டியலில் கடைசி நிலையில் இருக்கிற ஒரு சாதாரண வீரன். எப்படி அவர் இதை செய்தார் என்பதுதான் வரலாறு. அவருக்கும் மைக் டைசனுக்கும் போட்டி அறிவிக்கப்பட்ட பின்னால் பஸ்டர் டக்ளஸுடைய அம்மா வந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தாங்க. என் பையன் மைக் டைசனை நாக் அவுட் பண்ணி ஜெயிப்பான். பத்திரிக்கை பேட்டி எடுத்தவங்க சிரிச்சிட்டாங்க. என்னம்மா உங்கள் பையன் இங்கே ஒரு மூலையில் இருக்கிறான், இவன் போய் மைக் டைசனை ஜெயிப்பான்னு சொல்கிறீங்களே, அதுவும் நாக் அவுட் பண்ணி ஜெயிப்பான்னு சொல்கிறீங்களம்மா, நம்புற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டுட்டாங்க. அந்த தாய் சொன்னார், உண்மையாக நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதை விட ஆச்சரியம், அந்த தாய் இறந்து விட்டார். இறந்து போன பிறகு தன் தாய்க்கு இறுதி அஞ்சலியாக தன் தாயினுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதற்காக படாத பாடுபட்டு ஒரு மகன் செய்திருக்கிற சாதனை தான். ஒரு செய்தி தான், முடியாததை உங்கள் மகன் முடிப்பான், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால். அவன் எதிர்காலம் மாறும் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால். நாளை அவன்தான் தலைவனாக வருவான் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் நடக்கும், எதை விதைக்கிறீர்களோ அதுதான் வளர்கிறது.
எதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கிறோமோ அதுதான் அவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதையே சொல்வோம், நல்லதையே விதைப்போம். தௌஹீதை சொல்லி தௌஹீதை சுமந்து கொண்டு வருங்காலத்தை வழிநடத்துகிற தலைவனாக நம் பிள்ளை வர வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அவன் நல்லவனாக அதே சமயத்தில் வல்லவனாக இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக தீர்மானம் கிளை பொறுப்பாளர் நவாஸ் அவர்கள் வாசிப்பார்கள். தீர்மானம் சொல்லும்போது கைகளை உயர்த்தி உதவி தெரிவிக்குமாறு கேட்டுள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மானங்கள் வாசிக்கப்படுகிறது. JNU ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற நஜீப் அகமது மாயமான விஷயத்தில் RSS BJPயின் கைப்பாவையாக CID செயல்படுவதை பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்கிறோம். இரண்டாவதாக, மேலப்பாளையம் அரசு பொது மருத்துவமனையை புதிய கட்டிடத்தில் பல்வேறு வகைப்பட்ட நோய்களுக்கான சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள், நவீன ஆபரேஷன் தியேட்டர்கள், டயாலிசிஸ் சென்டர் உபயோகத்திற்கு விரைந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மூன்றாவதாக, மேலப்பாளையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்வதற்கு நவீன சுத்திகரிப்பு நிலையம் அட்வான்ஸ்ட் வாட்டர் ஃபில்டரிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நான்காவதாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தொடர் கோரிக்கையான மேலப்பாளையத்திற்கென்று தனி தாலுகா ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐந்தாவதாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தொடர் கோரிக்கையான மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா கல்லூரி அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான 6.5 ஏக்கர் நிலத்தில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை நிறுவ வேண்டும் என்றும் எக்காரணத்தை கொண்டும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துவிடக் கூடாது என்றும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக, மேலப்பாளையம் மாநகராட்சி திடலில் தற்போது அமையப்பெற்றுள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தை தவிர வேறு எந்த அரசு கட்டிடங்களோ தனியார் நிறுவனங்களோ அமைந்திடக்கூடாது. இந்த மைதானத்தை மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு நிரந்தரமாக ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக பரிசளிப்பு நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக நமது மதரசா தாரிக் மதரசாவில் திருக்குர்ஆனை